ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சாதத்துக்கு முட்டை வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை வறுவல் சாதம் கூட போட்டு பசங்க சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறமா நான் 2 மீடியம் சைஸ் பல்லாரி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் சின்ன துண்டு இஞ்சி 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு முட்டை ஊற்றிக்கோங்க. 4 கார்னரையும் ஒவ்வொரு முட்டை ஊற்றிக்கோங்க. முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடரு எடுத்து முட்டைக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூளும் மேலே அப்படி முட்டைக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் முட்டையை கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மேலே நான் முட்டை நல்லா வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே முட்டைக்கு மேலே அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா சைடும் எடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். இது நம்ம சாதம் கூட வச்சு நல்லா சூடாக போட்டு பசங்க சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சீக்கிரமாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.